guys, welcome to Luna BTS FF தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேவோடைய FF அதை ஒன் ஷாட்டோடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பாட்டை நான் முடிச்சிடுவேன், இது ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவேன், ஓகேவா? இன்னொன்று அந்த நம்மளுடைய பாய்ஸோடைய அரிராங்கோடைய ஆல்பம் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போது 60 மில்லியன் வந்திருக்கு. இன்னும் 1 டேயில் 70 மில்லியன் போகணும், நம்மளால் பண்ண முடியும். ஓகே நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாமா? லாஸ்ட் சீனில் பார்த்தா நீங்களும் லூனாவும் நல்லா குடிச்சிட்டு மாட்டே ஆகிட்டீங்க. சண்டே வேறு நான் நல்லா குடிச்சிட்டு 2 பேரும் மாட்டே ஆகிருக்கீங்க. காலையில் அப்படியே பார்த்தா உங்களுக்கு ஃபோனுக்கு கண்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து யார் காலையில் அது சண்டே அன்றைக்கி எவ்வளோ கால் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு செம்மக்கம் வருது. உங்களுக்கு தூக்கில் யாரை எழுப்புனா செம்ம காண்டாகும். அது யாருன்னா கண்டுக்கவே மாட்டீங்க, கத்தி விட்டுருவீங்க. அந்த பிரசிடெண்ட் வந்து கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து எச்சி போடா அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த கீழே அந்த ஃபோன் எங்களுக்குன்னு தடவிட்டே எடுத்து, ஹலோ மிஸ் வயன், யார் காலையிலே கால் பண்ணுறீங்க? மேம் நாங்கள் வந்து கிம் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் வந்து அப்படிதான் யோசிக்கிறீங்க, வீக் கம்பெனி மேலே தான் கிம்மு. நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம், நீங்கள் வந்து நாளைலேருந்து ஜாபுக்கு வரலாம் மேம். உங்கள் சார் வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டாரா? எஸ் மேம். அண்ட் உங்களை வந்து அவர் செக்யூரிட்டியாக போட்டிருக்காரு மேம். உங்களுக்கு ஷாக்கு. ஃபஸ்ட்டு அவன் ஜாப்ல எடுத்து தான் உங்களுக்கு பெரிய ஷாக். அதே டைம் அவர் செக்யூரிட்டி. நீங்கள் கேட்குறீங்க அவன் வந்து அவர் செக்யூரிட்டி இருக்கேன்னு சொல்லும் போது, மேம் அவர் வந்து வேறு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏண்டா, உங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ வச்சு செய்ய போகிறான் புரிஞ்சிச்சு மேம். சொல்லுங்கள் மேம். சார் நம்பர் இது, அவர் பெரிய பிஏ நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்து அவருக்கே டீட்டெயில் கேட்டுக்கோங்க மேம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டீங்க. அப்போவும் நான் வந்து என்ன மச்சான், யார் மச்சான்? அவன் ஆயா சொல்லுடி. கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க லூனா. என்ன எங்கள் கம்பெனிலேருந்தா? உங்கள் கம்பெனிலேருந்து தான். என்ன செலக்டிட்டியா? ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ் டி. இன்னொன்று விஷயம். என்னடி? அவனுக்கு பிஏவாண்டி. என்னத்துடி இது பிஏவா? ஆல்ரெடி அவனை செம்ம காலில் இருக்கான். சொன்னாலும் கேட்குற ஸ்டேஜில் அவன் இல்லடி. வச்சு செய்ய போகிறான்டி. எனக்கு வேணாம். வயன், உனக்கு இது ஒன்று தான் ஆப்ஷனு. அப்பாவோட பேங்க் ராப், அம்மாவோட ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக உனக்கு வேணும். நீங்களும் 2 மினிட்ஸ் யோசிச்சு. ஆமாம், உங்களுக்கு டென்ஷனெல்லாம் ஏறுது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அம்மலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கியா? இல்லை, எனக்கு என்ன தெரியும் சிம்சிக்கு பார்க்க கூப்பிடுவாங்கன்ட்டு. சரி வாடி ஷாப்பிங் போகலாம். என்ன வால் வையன்னு சொல்லிட்டு லூனா உங்களுக்கு இழுத்துன்னு போகிறா. பார்த்தா ஒரு இந்த கேஷுவல் ட்ரெஸ் அந்த மாதிரி ஷாப் தான் கூப்பிட்டு போகிறா. உங்களுக்கு போயிட்டு இது ட்ரை பண்ண, அது ட்ரை பண்ணி, இது ட்ரை பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒன்று காமிச்சு விட்றேன். நீங்கள் வந்து லூனா போதும் லூனா மச்சான், என்னைக்கு நீ பாஸ் தான். என் பாஸ் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காதா? லூனா காண்டேதாத லூனா. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு 4-5 ட்ரெஸ் 1 வீக் 10 மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே ரொம்ப டக்குன்ட்டு ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்டிங்க. பார்த்தா அந்த காஃபி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து சாரி. இட்ஸ் ஓகே. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக்கு தான். நீங்கள் வந்து சாரி பரவாயில்ல, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீங்கள் வந்து அவன் ரோட்டில் போனால் எத்தனை பொண்ணு போனால் இதே டைலாக் சொல்கிறது எப்படிங்க? சான்சஸ் இல்லைங்க, நான் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. இல்லைங்க, நாங்கள் எங்கேயோ பார்த்தேன் சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சுட்ருக்கேன். வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லூனா பார்க்கணும். நான் வந்து வயன் வான்னு சொல்லிட்டு உங்களை வந்து டைவர்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டா. ஆனால் ஜங்குக்கு வந்து அங்கேயே நின்றுட்டு இப்போ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பைத்தியம் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க.
அப்படியே அந்த நைட் அந்த டேவும் முடிஞ்சிருக்கோம். அடுத்த நாள் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரெடி ஆகிட்ருக்கீங்க. லூனாவும் உங்கள் பக்கத்தில் ரெடி ஆகிட்ருக்கா. நீங்கள் வந்து எதுக்குடி ஏதாவது டென்ஷன் ஆகிற? உனக்கு என்ன தெரியும் அவனை பார்த்து? எனக்கு அவனை பார்த்து எல்லாம் தெரியும்டி. லவ் பண்ணல தெரியுமா எப்படி இருக்கும்? சொல்லி போயிருக்கலாம்ல லூனா. புரியுது நீ என்ன நிலமையில இருந்துட்டு. பட் அவன் நிலமையில நானும் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். நானும் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். சரி வான்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறீங்க. நீங்கள் டாக்ஸி தான் புக் பண்ணி போனீங்க. கரெக்டாக டைம் கான் பண்ணி நின்ட்டீங்க. ஆனால் 1 நிமிஷம் லேட்டு. பார்த்தா வந்து அந்த அந்த வாசல் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு வந்தா ஏன் லேட்டு? அவன் ஃபஸ்ட்டு வந்து இல்லைன்னு பார்த்தா கேட்டுப்பாங்க. நான் வந்து சார் டிராஃபிக் சார். உள்ளே போங்கடா. தேங்க்யூ சார் சொல்லிட்டா ஒரு சிரிப்பு போயிட்டா. நீங்கள் வந்து என்ன அவ்வளோ மட்டும் அமிச்சிட்டாரு. நீங்களாம் போகலாம் பார்க்குறீங்க. அப்போ வந்து வந்து கை பிடிச்சிட்டு எங்கே போகிற சார் உள்ள. நீங்கள் எவ்வளோ திக்கி தான் பேசுகிறீங்க சார். உள்ளையா லேட்டாக வந்திருக்கே. ரீசன் சார் சேம் ரீசன் சார். சேம் ரீசன்னா டிராஃபிக் சார். ஏன் டிராஃபிக்? நீங்கள் ஒன் ஸ்கூலில் டிராஃபிக் பிரச்சனை அப்போ உண்டா? சார் எது ஆக்சிடெண்ட் ஆச்சு சார் அங்கே. ஆமாவா? அவன் மாதிரி நெக்கில் கேட்குறான். உங்களுக்கு கோக்கமாக வருது. ஆனால் வந்து ஆமாம் சார். வேணா லூனா கேளுங்க சார். நான் கூட தான் வந்தேன் சார். நான் உன்னை கேட்டேன், லூனாவை கேட்கல. உங்களுக்கு பிபியெல்லாம் ஏறுது. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அப்படி தான் காண்டி எடுத்துருப்பான். அம்மா வந்து கமின். ஒரு சென்ஸில் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கீங்க. எப்போ வந்து மீட்டிங் ஷெட்யூல் சொல்லணும் அறிவில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுறான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தானடா நான் அப்ளை பண்ணது எதுக்கு, நீ எடுத்தது எதுக்கு, இப்போ வந்து என்ன வந்து கற்றுட்ட பார்த்தியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோக்கமாக வருது. ஆனால் வந்து காசு முக்கியம் பிக்கலே, காசு முக்கியம்னு சொல்லிட்டு உங்களே காம் பண்ணிக்கிட்டு உள்ளே போடுங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு நேற்று அந்த செக்யூரிட்டியில் பேசியிருப்பீங்க. அந்த செக்யூரிட்டியெல்லாம் வந்து நீங்கள் வந்து 9 o'clock போனால் போதுங்க, அப்புறமா போய் நீங்கள் அங்கே ஷெட்யூல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்கள் லைட்டாக 1 நிமிஷம் லேட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கே நாக்கு தள்ளிச்சு அவன் பேசின பேச்சுக்கு. நீங்களும் வந்துட்டு எல்லா ஷெட்யூல் சொல்கிறீங்க. வந்து நான் ஒரு கம்பெனியோட ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன ரூல் பாடி. கையில் வந்து அந்த லேப்டாப், அந்த கம்ப்யூட்டர் பாடி, இந்த லேப்டாப் இல்லை ஒரு டேப் பாடி வந்து இருக்கும்ல, அதில் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து என்னென்னு பாடி பார்க்குறீங்க. நீ என் வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கே வந்துடணும். நீங்கள் அப்படியே ஷாக் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா 6 மணி ஆகிட்டு நான் எழுந்தது 7 மணிக்கு 8 மணி தான்டா, 9 மணி ஆஃபீஸ்க்கு மாதிரி பார்க்குறீங்க. நீ 6 மணிக்கு ஆஃபீஸ் வரணும். நீங்கள் வந்து ஏன்னா நீ செக்யூரிட்டியில் சார். அதுக்கு 6 மணிக்கு எதுக்கு சார்? வந்து யோசிச்சு அது வந்து நீ வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீ தான் பண்ணி தரணும். அவன் வந்து நீ எனக்கு ஹெல்ப் விட்டு ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கான். அவங்களுக்கு வந்து கோவம் வருது. டேய் முன்னாடி இருக்கிற அவன் செக்யூரிட்டி மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு மட்டும் முடைக்கிறீங்க சார். அதுன்னு சொல்லிட்டு கிட்ட நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க. ஆனால் வந்து புரிஞ்சுட்டா அவ்வளோதான், நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு உங்களை வெளியே அமிச்சிட்டான். உங்களுக்கு கோவத்தில் இவனன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிபியெல்லாம் ஏறுது. இப்போ 2 பேர் பண்ணது டாம் அண்ட் ஜெர்ரி பாரு தான் இருக்கும். நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு அவனை செத்தான்டா என் கையில் பாட்டு கோவமாக இருக்கீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லன்ச் டைம் வருது. நீங்கள் வந்து சாப்பிட்லான்னு எரிஞ்சிக்கிறீங்க. வீக்கர் பொறுக்கல வந்து இந்த இதிலலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபைல் கொடுத்துட்டு போகலாம். நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? இல்லைண்ணா செக்யூரிட்டியா? இல்லைண்ணா நான் என்ன அசிஸ்டண்ட்டு என்னென்ன தரம் புரியலடா சொல்லிட்டு உங்களுக்கு இதாகிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? அந்த தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்து ஒரு லைன் ஒரு வேர்டை செக் பண்ணுறீங்க. பார்த்தா 4 செக் பண்ணிட்டீங்க. ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட்லான்னு போடுறீங்க. 4 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம்? இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லை.
வேணும் தானே பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதாகிட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வீக்கிட்ட சார் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை சார். செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே வயன், சாப்பிட போங்க, டைம் ஆகுதுல்ல. தேங்க்யூ சார் சொல்லிட்டு நீங்கள் வெளியே போடிங்க. பார்த்தா அந்த கேஃபிடேரியாவில் வந்து லூனா வந்து அந்த வேறு கொலிக்ஸோட நின்று பேசிகிட்ருக்கா. நீங்கள் வந்து போயிட்டு ஒரு காஃபின்னு சொல்லிட்டு சாப்பாடு பார்க்குறீங்க. சாப்பாடு மூடையில் நீங்கள் ஒரு 2 காஃபி மட்டும் சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. லூனா வந்து மச்சான் சொல்லுடி. என்ன மச்சான் லன்ச் பீரியடில் பார்த்தேன் காணோம். லன்ச் பீரியட் என்ன ஸ்கூல் ஆடி? அதான் லன்ச் பிரேக்கில் அவன் மட்டும் என் கையில் சத்தான். எனக்கு அவன் பழைய மட்டும் உந்துக்கணும். அவனை இந்த செவுத்தில் தூக்கி கொலை பண்ணியிருப்பேன்டி. ஏன்டி நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க நம்ம பாடி கொடுத்தான்ட்டு அவள் விழுந்து சிரிக்கிறா. அவங்களுக்கு வந்து சிரிக்காத லூனா லூனா இல்லை, அவன் ஏதாவது இது பண்ணுவான்னு நினச்சா என்னடி குழந்த மாதிரி பண்ணுறான். நீயும் அதை குழந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அவள் விழுந்து சிரிக்கிறா. நீங்கள் வந்து உனக்கு என் நிலமையில இருந்தால் தெரிஞ்சிருக்கோண்டி. தெரிய வேணாம், சத்தியமாக தெரிய வேணாம். உன் நிலமை எனக்கு வேணாம். லூனா அவ்வளோ சிரிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் காஃபி வந்துருக்கீங்க, காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒரு கொலைக்கு வந்து மிஸ் வயன் சார் உன்னை கூப்பிடாரு உங்களுக்கா? லூனா அப்போ நின்று சிரிக்கிறா. உன்னை விடமாட்டான் போலடி அவன், நீ சாவ வரைக்கும் உன்னை வச்சு சேர்ப்போன நல்லா புரிஞ்சிச்சு சார். நீங்கள் சிரிக்கிறீங்க. அவளை வந்து போகிறேன் சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. போனால் அங்கே வந்து இன்னொன்று ஆள் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அவன் இவன் பார் போயிட்டு சொல்லுங்கள் சார். வயன் இவன் என்னுடைய கசின் ஜங்குக். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா நேற்று நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்களே அவன் தான். நீங்கள் வந்து குட் ஈவினிங் சார். வயன் நம்ம நேற்று பார்த்தோம்ல. நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆளா பிடிக்கும் அப்போ தான் யோசிக்கிறீங்க ஆமான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். பார்த்தீங்க டெஸ்டினி, அவன் 2 பேரை வந்து மீட் பண்ணி வச்சு திருப்பியுமே உங்களுக்கு தெரியுது அவன் ஃப்ளர்ட் பண்ணுவான்னு தெரியுது, ஆனால் நீங்கள் கண்டுக்கல. ஆமாம் சார். உங்களை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னேன் இப்போ தான் சொல்லிட்டு ஜங்குக்கு எதுவும் சொல்ல வேடாம். அதுக்குள்ளே வந்து வாயை பொத்திட்டு நீ போ வயன் வெளியே போ. உங்களுக்கா இப்போ ஏன்டா கூப்பிட்டு இப்போ ஏன்டா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆனில் வந்து தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு எது குசுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நான் கண்டுக்கலை. நீங்கள் வந்து வெளியே வந்து உங்கள் கேபினில் வந்து உட்காந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 3 days போகுது. உங்களுக்கு ஓவர் ஒர்க் குத்துன்னு சாவடிக்கிறான். இன்றைக்கி வரை நைட் டியூட்டி விட போட்டான் அவன் வந்து. நீங்கள் வந்து உட்காந்து நைட் டியூட்டி பார்க்குறீங்க உட்காந்து 12 மணி வரைக்கும் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தூக்கமாக வருது, பசிக்குது. ஆர்டர் பண்ணால் ஃபுட் வேறு ஆர்டர் ஆக மாட்டேங்குது. அந்த டைமில் பார்த்து யாரும் உள்ள ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக் தான் கையில் வந்து அந்த ஃபுட் வரான். நீங்கள் வந்து பார்த்துட்டு சார் நீங்கள் என்னங்க எனக்கு தெரியும் அந்த வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருப்பான்ட்டு, அதான் சாப்பாடு என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச தபுக்கியை தான் வாங்கிட்டு வரான். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? தெரியும். நீங்களும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்ல வரான். நீங்கள் வந்து என்ன சார்? அழகாக இருக்க வயன். நீங்கள் வந்து தேங்க்யூ சார். இப்போ புரியுது ஏன் சொல்லிட்டு ஏதோ சொல்ல வந்து ஸ்டாப் ஆகிட்டான். நீங்கள் வந்து என்ன சார் அவன்? ஒன்றும் இல்லை சார், நான் கிளம்புறேன், டைம் 12 ஆயிடுச்சு. நீ கிளம்புல? சரி இல்லை சார், இன்னொன்று ஃபைல் இருக்குது. பரவாயில்ல, நாளைக்கு ஈவினிங் பார்த்துக்கோ சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று சொல்லி உங்களை வந்து கிளம்ப வச்சிட்டான். நீங்களும் கிளம்பிட்டீங்க. நீங்கள் வந்து வெளியே நின்றுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நான் விடுறேன் வயன். இட்ஸ் ஓகே சார், கமின், ஐ வில் லீவ் யூ. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை ஏறிட்டீங்க. ஜங்குக்கு விட்டுட்டு ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஹக் கொடுத்துட்டு மட்டும் போகிறான். நீங்கள் வந்து தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. பார்த்தாலும் நான் வந்து தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்து
லூனா பின்னால் ஒரு கிக்கு தான். லூனா போய் டப்புன்னு நின்ட்டானுங்க. சாட்டி எதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு, என்னடி உனக்கு பிரச்சனை? நாங்கள் செத்துட்டு இருந்தாடி ஜாலி தூங்குறல, அப்போ என்னடி பண்ண சொல்கிறேன்? நான் அழுகணுமா? அழுவ வேணாம், வந்து என்ன ஹெல்ப் பண்ணமா? ஒரு பேச்சுக்கான கேட்கணும்ல, கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். கேட்கணும்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அம்மா நீங்களும் தூங்கிட்டீங்க. தூங்கி இப்போ கண்ணு முள்ள அதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சு. நீங்களும் சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸே ஒரு பாடி இருக்குது. நீங்கள் வந்து என்ன ஆச்சு? ஆல்ரெடி லூனா உங்களோட முன்னாடியே கிளம்பிட்டுருப்பா. நீங்கள் வந்து இப்போ என்ன ஆச்சு? லூனா வந்து ஒரு பாடு அந்த பாவமாக பார்ப்பாங்க, அந்த மாதிரி பார்க்குறா. நீ வந்து என்னாச்சு? எதுவும் நடந்திருக்கு போலையே. நீங்களாம் உள்ளே போகிறீங்க, பார்த்தா வி வந்து சென்டர் ஆஃப் த ஆஃபீஸில் அந்த டேபிளில் அங்கே அந்த பொசிஷன் நின்றுட்டுருக்கான். ஆனால் டெரர் மூஞ்சில், சிரிப்பு மூஞ்சில், டெரர் மூஞ்சில். நீங்கள் வந்து என்னாச்சு? சார் வாங்க மிஸ் வயன், நான் குத்தாலத்தை முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஒரு ஃபைல் இருக்குது சார். ஓ, ஒரு ஃபைல் இருக்குது. ஆமாம் சார். அறிவில்லை உங்களுக்கு வந்து என்னென்னு பாட்டு பார்க்குறீங்க. டோன்ட் யூ ஹாவ் எனி காமன் சென்ஸ்? நான் ஏன் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன்? இன்னைக்கு காலையில் கூட முடிக்கிறதால சொல்லி கொடுத்தேன். எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் மீட்டிங் இருக்குது, ஆனால் இன்னும் அந்த வேலை முடிக்கல. கரெக்டாக உங்களுக்கு இது வந்து தெரியாது. பிஸ்னஸ் பார்ட்னர் மீட்டிங்லாம் சொல்லவே இல்லை அவன். நீங்கள் வந்து என்னென்னு மாதிரி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து சொல்ல வரீங்க, இல்லை சார் ஜங்க் சார் தான் சொல்ல வரீங்க. அவன் பாட்டு கண்டபடி திட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளோ பேர் முன்னாடி திட்டினா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்ல. நீங்களும் அந்த மாதிரி ஹர்ட் ஆகி அந்த ரூஃப் ஏரியாவுக்கு போயிட்டீங்க. திட்டுட்டு உள்ளே போயிட்டான் அவனும். நீங்கள் போயிட்டு ஒன்று உட்காந்து அழுவுறீங்க. நீங்கள் வந்து லூனா வந்து வர ட்ரை பண்ணி வந்து வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலே இருக்க வந்து லூனா மேலே காப்பிச்சு போயிட்டீங்க. லூனா புரியுது, ஆனால் அவளுக்கும் லைட்டாக ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்களும் மேலே போய்ட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. பார்த்தா பின்னாடி யாரோ வராங்க. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் வந்து ஒரு ப்ரிட்டி ஐஸில் வந்து, சாரி வயன், உங்களுக்கு வந்து மேலே இருக்க ஜங்குக் மேலே காமிச்சிட்டிங்க. என்ன சார் சாரி, நான் நேற்று சொல்லல சார். நான் இந்த ஒரே வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் சார். நீங்கள் வேணாம் நீங்கள் சார், நான் அப்பயே முடிச்சுட்டு வந்துருப்பேன் சார் சொல்லி நீங்கள் அழுவுறீங்க. ஜங்குக் வந்து, சாரி வேணும்ன்ட்டு பண்ணல, எனக்கு தெரியாத அவன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவான்ட்டு. போங்க சார் சொல்லி நீங்கள் அழுவுறீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணுறான். நீங்களும் அவன் மேலே சாய்ஞ்ச மாதிரி உட்காந்து அழுவுறீங்க. அந்த டைமில் பின்னாடி வந்து யாரும் உங்களை பார்க்குறாங்க. அது உங்களுக்கு தெரியல, யாரோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாரி வயல், நான் வேணும்ட்டு திட்டலன்னு சொல்லிட்டு அங்கே விதான் நின்றுட்டுருக்கான். மனசுக்குள்ள நினைக்கிறான வெளியும் சொல்லலை. ஒரு கோவலை தெரியல, சாரின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அவன் நினச்சிட்டானா நீங்களும் ஜங்குக்கு லவ் பண்ண அனுப்பிச்சின்னு நினச்சிட்டான். அவனும் உள்ளே போயிட்டு, நீ என்னை விட்டு போனாலும் என்ன பண்ண, லவ் பண்ணிட்டேன்ல, நீ என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதுவும் சொல்ல இல்லை. அவன் பாடி கடலாம் கலங்குது. அந்த டைமில் ஜங்குக்குள்ளே வரான். ஜங்குக்கு வந்து ஏன்டா நான் திட்டினேன்னு சொல்லிட்டு வரான். வீவன் டக்கு டக்குன்ட்டு, என்ன ஏன்டா அவன் திட்டினேன்? ஏன் திட்டக்கூடாதா? அவன் செக்யூரிட்டி தானே, உன் செக்யூரிட்டி தான். ஆனால் அதுக்கு போய் வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ திட்ட. ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? எனக்கு இன்னும் 1 வீக்கில் கல்யாணம். வந்து பார்க்குறேன்னா 1 வீக்கில் கல்யாணம் அந்த மாதிரி பார்க்குறான். யார் கூட? யார் நினைக்கிற? தெரியல. அவன் மனசு குக்குன்னு அடிக்குது. யாருன்னு பாடி கேட்க, யார்? உன் செக்யூரிட்டி வயந்தான். இனிமேல் வேலைக்கெல்லாம் வர மாட்டான். வீக்கா ஷாக்கு. என்னது வயனா? ஆமாம். அவ்வளோ நீ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? நாங்கள் 2 to 3 days லவ் பண்ணுறோம். 2 to 3 days அதுக்கு எனக்கு கல்யாணம். பாட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதில்ல, அதுதான் கல்யாணம் பண்ணிக்க போனேன்.
வயன் ஒத்துக்கிட்டாடா. அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே ஒத்துக்கிட்டான். இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண அடுத்த மினிட் ஒத்துக்கிட்டான். வீக்கு ஷாக்கு. நீங்கள் பின்னாடி வரீங்க, பார்த்தா ஜங்குக்கு வந்து ஹேக் பண்ணிட்டு, என்ன வயன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாமா, நீங்கள் பார்த்துட்டு போகலாம். வீயா என்னது சொல்லிட்டு மனசு பிள்ளலாம் எரியுது அவனுக்கு. வயிறு, மனசு, கிட்னி, லிவர் எல்லாம் எரியுது அவனுக்கு. நாங்கள் போகிறோம், அவளுக்கு வந்து லெட்டர் மட்டும் ரெடி பண்ணிவிடு சொல்லிட்டு போயிட்டோம். ஜங்குக்கும் நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு, சார் அது வாவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிட்டாங்க. நீங்கள் எப்படி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கு வந்து கல்யாண ஸ்டேஜ் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வா நீங்கள் வந்து வேலை செய்யுமா, இல்லை நம்ப வேலை செய்யும் சொல்ல நீங்களும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிங்கு போகல வரோம். அந்த டைமில் வந்து வீ வந்து நிறுத்துங்க சொல்லி கத்துறான். நீங்கள் வந்து அது சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா வீ டப்புன்னு கனவு நினைஞ்சுக்கிறான். பார்த்தா கனவு இது. வீ வந்து என்ன கனவுல கேவலமாக இருக்குது, வீ என்ன கனவு இதுன்னு சொல்லிட்டு அவனே கத்திக்கிட்டு இருக்கான். பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு வெளியே வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவன் சொன்னபடி 6 மணிக்கு நின்றுட்டுருக்கீங்க. வீ வந்து ஏன்னா சிங்க வந்துட்டேன், என்ன சசிமாவோட சொன்னீங்க. அப்புறம் தான் வீ வந்து ஆமால நீங்களும் அந்த ஷெடியூலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு ஜங்கு கூட கால் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அந்த கேபில் இருந்ததுலாம் உண்மை தான், ஆனால் கனவு தான் மட்டும்தான் கல்யாணம். இப்போ வந்து நீங்களும் ஜங்குக்கு வந்து காலில் பேசிகிட்ருக்கீங்க. வீக்கு நல்லா கேட்குது. அதில் ஜங்குக்கு வந்து உங்கள் கொஞ்சிட்ருக்கான், அம்முக்குட்டி சாங்கிரி பூங்கிரின்ட்டு. நீங்கள் வந்து தேங்க்யூ பட்டு, சொல்லுங்கள் பட்டு, சொல்லுங்கள் மாமா குட்டி, இப்படி தான் பேசுகிறீங்க. வீக்கா கால் ரத்தம்லாம் வருது. ஒரு மாதிரி ஜெலஸ், ஒரு பக்கம் கோவம், எல்லாம் மிக்சிங் சாருக்கு. வந்துட்டு கிளம்பலாமா வயன், வாங்க சார் சொல்லிட்டு எங்களுக்கு கூட்டின்னு போனான். அப்போ வந்து ஜங்கு சார் ஒன்றும் இல்லை, எப்போ கல்யாணம், இன்னும் 1 வீக்கில் சார். ஓகே. அவனா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக ஜங்குக் நல்லா மீன்ஸ் வீ ஜங்குக்குடைய பாட்டி வீட்டுக்கு தான் போடுவீங்க. போயிட்டு நிறுத்திட்டு வீ வந்து நான் எங்கள் வர சொல்லவே இல்லையே, இல்லை சார் உங்கள் பாட்டி போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. எது பர்மிஷன் சார் பாட்டி பார்க்கணும்னு சொன்னான். வீயும் உள்ளே போகிறான். போயிட்டு சொல்லுங்கள் பாட்டி. என்னடா பேராண்டி, எப்போ வர சொன்னால் எப்போ வர? இல்லை பாட்டி நிறைய வேலை இருந்துச்சு. பாட்டியோடைய உனக்கு வேலை முக்கியமாக பேராண்டி? இல்லை பாட்டி, ஜங்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ என்னடா பேராண்டி எதுவும் இன்னும் சொல்லலை? ஒன்றும் இல்லை பாட்டி. வீக்கா இன்னும் நம்பவே முடியல உங்களுக்கு ஜங்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் டைம் பாஸ் இருக்கும். இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நீங்கள் வந்து ரெடியாகிட்ருக்கீங்க, லீவெல்லாம் எடுத்து. வீல் நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருப்பா, நீங்கள் வரவே இல்லை. வீக்கெல்லாம் நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு கல்யாணம், அது மண்டைக்குள்ளே ஓடுது. அங்கே இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மீட்டிங் போகுது, அதுக்குள்ளே கண்டுக்க வேறு சாரு. அது பாட்டு மட்டும் யோசிக்கிறது. எனக்கும் அந்த லவ் தானே சார். கோவம் ஒரு பக்கம், லவ் ஒரு பக்கம், காமம் ஒரு பக்கம், எல்லாம் சேர்த்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ கல்யாண நாளும் வந்துச்சு. நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து இது வந்து மாப்பிள்ளை கூட்டின்னு வாங்கன்னு சொல்ல வீ வந்து நின்றுட்டுருப்பான். அவனுக்காக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சார் அல்லு சீட்லாம் நின்றுட்டுருக்காரு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து வீ பக்கத்தில் நின்றுட்டு வா மச்சான்னு சொல்லிட்டு வீ எழுத்துருமாங்க. வீ வந்து என்னடா கூப்பிடுறது சொல்ல, மச்சான் நீ தானே கல்யாண பையன்? வீக்கு ஷாக்கு. நானா? ஆமாம், உன் பொண்ணாடி நீ தானே கல்யாணம் பண்ண, நானே கல்யாணம் பண்ணோம். என்ன ஜங்குக்கா எனக்கு கேட்கல. உன் பொண்ணாடி நீ தானே கல்யாணம் பண்ணோம். அப்போது நீயும் வேணும் உன்னை கடிப்பேற்றணும்னு உன் கண்ணை எப்போ கலங்கிடுச்சு அப்பயே புரிஞ்சு உண்மையை லவ் பண்ண வாடான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்று எழுத்துன்னு வந்து வீ எழுத்துன்னு வந்து நிற்க வச்சிட்டாங்க பக்கத்தில். நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. வீக்கு ஒரு பக்கம் வருது, என்னென்னா விளையாட்டிங்கடான் பாரி. அப்போ வந்து
ஐயர் வந்து இப்போ தாலி கட்டுறியா இல்லையாப்பான்னு சொல்லிட்டு கேட்க வி வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் கட்டிட்டான். நீங்கள் சிரிக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாவும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வியை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா ப்ராங்க்கா? எனக்கு தெரியும்டா. என்னை கம்பெனி ஹையர் பண்ணும் போதே எங்கள் அப்பாவோடைய பேங்க் பிக் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அழிச்சாக்கு காமிச்சேன். உனக்கு எப்படி தெரியும்? வி வந்து திக்குறான். உண்மைதான், உன் மேலே கோவம் இருந்துச்சு, உண்மைதான். எப்போ உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ கம்பெனிக்கு இன்டர்வியூ வரும்போது அவ்வளோ நாள் தேராதது அன்றைக்கி தேர ஆரம்பித்தேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் இந்த படமும் அப்போ மாட்டிக்கிட்டான், அதனால தான் உன்னை கூட்டின்னு போயிட்டான். அதனால அது கிளியர் பண்ணி இது பண்ண அதுக்குள்ளே ஜங்குக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஏன் என்ன பண்ண முடியும்? பார்த்து இப்போ ப்ராங்க்குன்னு சொல்கிறேன்னு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வியை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ, வியும் சிரிச்சிட்டு உங்களுக்கு பேக் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ. வி பாட்டி வந்து என் பேரனுக்கு இப்படிலாம் கல்யாணம் பண்ண வேறு வேலை வருதுன்னு சொல்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஓகே, ஹாப்பி என்டிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் எஃப்எஃப் ஒன்று வந்துச்சு, மண்டபத்தில் வந்துச்சு. அது போடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எமோஷனல் தான் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, இல்லைனா ஃபன்னியாக இருக்கணுமா, எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல. என்கிட்ட 4-5 மேலே ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். மாஃபியா வேணுமா, இல்லைனா வந்து ஐடல் அண்ட் ஃபேன் லவ் வேணுமா, இல்லைனா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஸ்டோரி வேணுமா, ஆர் டீனேஜ் ப்ரெக்னென்சி வேணுமா, ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ், சடன் மேரேஜ், மேரேஜ் வித் மை எக்ஸ் பிரதர், என்ன வேணும்னு கேளுங்க. நான் வந்து பார்க்கலாம், எதுக்கு நான் ஓட்டிங் வைக்கிறேன், எதுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் இஸ் மஸ்ட் யார். நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ கமெண்ட் பண்ணும். அப்போ தான் எனக்கு மனசுக்கு குழுக்குள் இருக்கும், இல்லைனா ரொம்ப கேவலமாக இருக்கும் என் மனசு. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் 42 subscribers and thank you very much. It's been a lot. Thank you.